அன்னை அபிராமியின் பேரருள் பெருகட்டும். தினமொரு அந்தாதி தொடரில் இன்று நாம் 27வது பாடலின் மகிமையை காண்போம். இன்றைய வேகமான உலகில் பலருக்கு மன அழுத்தம், தேவையற்ற பயம் மற்றும் குழப்பங்கள் ஏற்படுவது இயல்பு. இதையே நெஞ்சத்து அழுக்கு என்று பட்டர் குறிப்பிடுகிறார். அன்னையின் அருள் நீராகிய அருள் புனலால் அந்த அழுக்குகளை எப்படி துடைத்து மனதை அமைதிப்படுத்துவது என்பதை இந்த பாடல் அற்புதமாக விளக்குகிறது. வாருங்கள் பாடலை பார்ப்போம். உடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை, பத்ம பதயுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை, நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நின் அருள்புனலால் துடைத்தனை, சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்லுவதே. அதாவது உடைத்தனை வஞ்ச பிறவியை, என்னை சுற்றியிருந்த தீய பிறவி சுழற்சியை உடைத்து விட்டாய். உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை, உன் மீது உருகும் அளவிலான பக்தியையும் அன்பையும் எனக்கு வழங்கினாய். பத்ம பதயுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை, உன்னுடைய தாமரை போன்ற திருவடிகளை எப்போதும் சூடும் பாக்கியத்தை எனக்கு வழங்கினாய். நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் நின் அருள் புனலால் துடைத்தனை, என் மனதில் இருக்கும் தீய எண்ணங்கள், கவலைகள் என்னும் அழுக்குகளை எல்லாம் உன்னுடைய அருளாகிய நீரை பாய்ச்சி முழுமையாக துடைத்து விட்டாய். சுந்தரி நின் அருள் ஏதென்று சொல்லுவதே. அழகியவளே, உன்னுடைய இந்த அளப்பரிய அருளை நான் எப்படி சொல்லி புகழ்வேன்? சுருக்கமாக கூற வேண்டுமென்றால், தாயே, பிறவி சங்கிலியை உடைத்து என் மனதை அன்பு நிறைந்ததாக மாற்றினாய். உன்னை வணங்கும் பாக்கியத்தை எனக்கு தந்தாய். என் மனதிலிருந்த அழுக்குகளை நீயே துடைத்து விட்டாய். உன் அன்பை விவரிக்க வார்த்தைகளே இல்லை அம்மா. பட்டர் எவ்வளவு அழகா பாடியிருக்காரு பார்த்தீங்களா? பாராயணம் செய்யும் முறை. மன அமைதி தேடுபவர்கள் அல்லது மனநோயால் வாடுபவர்கள் தினமும் அதிகாலையில் அல்லது இரவு உறங்குவதற்கு முன்பு இந்த பாடலை பாராயணம் செய்வது சிறப்பு. அம்பிகையின் படத்தின் முன் நின்று மனதில் இருக்கும் பாரத்தை அன்னையிடம் ஒப்படைத்து பாராயணம் செய்யவும். இவ்வாறு செய்வதால் மன அழுத்தம் நீங்கும். தேவையற்ற கவலைகள், பயம் மற்றும் மனம் இறுக்கம் நீங்கி மனம் லேசாகும். முடிவெடுப்பதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும். அன்பும் கருணையும் பெருகி சுற்றி உள்ளவர்களிடம் நல்லுறவு மேம்படும். அன்னைக்கு வெள்ளை நிற மல்லிகை அல்லது தாமரை மலரை சமர்ப்பிக்கலாம். நைவேத்தியமாக பால் அல்லது தண்ணீர், அதாவது தூய்மையின் அடையாளமாக படைக்கலாம். மன அழுக்கு நீங்கினால் அங்கே அன்னை அபிராமியின் அருள் ஒளியை பிரகாசிக்கும். கவலைகளை அன்னையிடம் விட்டுவிடுங்கள், அவள் பார்த்து கொள்வாள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாளை 28வது பாடலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வராய நமக.